நாம் பேதுருவை போலவும் அதே போல பவுல் அவரை போல நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை நாம் முழுமையாக அறிந்து கொண்டு அவருக்கு சிறப்பான ஒரு சேவையை ஆற்றக்கூடிய பணியாளர்களாக நாம் மாற வேண்டும் என்ற செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சகோதர சகோதரர்களே, இங்கே இருக்கக்கூடிய விடுதி மாணவர்களை தவிர எல்லாருமே பெரியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், பேர பிள்ளைகள் அல்லது நம்முடைய குழந்தைகளோடு நாம் நேரத்தை செலவிட்டிருப்போம். அப்பொழுது இந்த குழந்தைகள் வளரக்கூடிய காலகட்டத்திலே பலவிதமான கேள்விகள், ஒரு சில நூதனமான கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தொடக்கத்திலே ஒரு கேள்வி, 2 கேள்விக்கு நாம் பதில் சொல்வோம். ஒரு நேரத்திலே நாம் எரிச்சல் அடைந்து கூட அவர்களை நாம் திட்டக்கூடிய ஒரு மனநிலைக்கு போகிறோம். ஏன் அவ்வாறு இந்த குழந்தைகள் கேள்வியை கேட்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகையும் மற்ற எதையும் பார்த்து கேள்வி கேட்டு தங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் வளர்த்து கொள்கிறார்கள். என்ன நற்செய்தி நாம் வாசிக்க கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? பலவிதமான பதில் வருகிறது. ஆண்டவரை பற்றிய அந்த உண்மையான மெஸ்ஸியாவை பற்றிய புரிதல் அந்த மக்களுக்கும் சீடர்களுக்கும் இருக்கிறதா என்பதை அவர் தெளிவுபடுத்தி கொள்கிறார். அதே வேளையிலே திருத்தூதர் பணியை நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது, அந்த திருத்தூதர் பணியிலே பவுல், அப்பொழுது சவுலாக இருந்தவர், நம்முடைய கிறிஸ்தவர்களை கொன்று ஒழிக்க வேண்டும் என்ற கங்கணத்தோடு தான் அந்த குதிரையிலே செல்கிற பொழுது உயிர்த்த ஆண்டவர் அவரை தடுத்தாட்கொள்கிறார். அப்பொழுது ஆண்டவரே, நீர் யார் என்ற கேள்வியை பவுலடியார் கேட்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு கேட்ட கேள்விக்கும் பதில் அங்கே திருத்தூதர் பணியிலே பவுல் கேட்ட கேள்வியும் எதை உணர்த்துகிறது? கேள்வியை கேட்டு அவர்கள் முழுமையாக இயேசு என்பவர் யார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். அதற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பேதுருவை போல அவர் சொன்ன அந்த பதில் மிக ஆழமானதாக, இயேசுவை உண்மையான கடவுளுடைய மகனாக, மெஸ்ஸியாவாக கண்டுகொண்டதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே வேளையிலே அந்த பவுலை உயிர்த்த ஆண்டவர் சந்தித்த போது கூட, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிற போது, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்ற அந்த பதில் அவருக்கு கொடுக்கப்பட்ட உடனே அவருடைய வாழ்வு மாறுகிறது. இயேசுவை முழுமையாக அறிந்து கொண்ட பிற்பாடு பேதுருவும் பவுலும் அவர்கள் ஆற்றிய அந்த இறை பணிக்கு அளவிடவே கிடையாது. மேன்மையான உன்னதமான ஒரு பணியை அவர்கள் ஆற்றினார்கள். இன்றைக்கு திருச்சபையினுடைய 2 பெரும் தூண்களாக அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். எனவே ஒரு கேள்வி கேட்டதனுடைய நோக்கம், ஆண்டவரை பற்றிய முழுமையான அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டதோடு அல்லாது அவருடைய கடமை பொறுப்புணர்வானது கூடுகிறது. அதுதான் அவர்கள் வாழ்க்கையில் புரிந்து கொண்ட பிற்பாடு, அந்த கடமையை அவர்கள் தெரிந்து கொண்ட பிற்பாடு அதற்காக தங்களுடைய உயிரையும் கூட அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் கூட சமுதாயத்திலே, குடும்பத்திலே, ஏன் பங்குதளத்திலே கூட பல கேள்விகளை கேட்கிறோம். அந்த கேள்வியை நாம் எழுப்புகிறோம் என்று சொன்னால் கடமை பொறுப்பு நமக்கும் கூடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரத்தில் கேள்வி கேட்பதோடு கேட்டுட்டு அதுதான் என்னுடைய பெருமை என்று நாம் போனோம் என்று சொன்னால் அது நம்முடைய அறிவிலித்தனத்தினுடைய வெளிப்பாடு. கேள்வியை எழுப்புகிறோம் என்று சொன்னால் கேள்வி கடமைக்கும் பொறுப்புக்கும் நம்மை அடுத்த நிலைக்கு கடத்தி செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் சமுதாயம் ஏன் இப்படி இருக்கிறது என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன் என்றால், அந்த சமுதாயத்தினுடைய அக்கறைக்கு அடுத்த கட்டத்திற்கு என்னை அதை கடத்தி செல்ல வேண்டும். குடும்பத்திலும் அப்படித்தான். ஒரு பிள்ளையை நாம் ஏன் இவ்வாறு இருக்கிறார் என்று கேள்வி எழுப்புகிறோம் என்றால், அந்த பிள்ளையினுடைய அடுத்த நிலைக்கு, அவரை நல்ல விதமான பொறுப்பு நிலைக்கு வளர்த்து செல்வதற்கு என்னுடைய கடமை பொறுப்பு கூடுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே கேள்வியை கேட்ட இந்த 2 பேருடைய வாழ்வு
மெஸ்ஸியாவினுடைய மேன்மையை, ஆண்டவருடைய மேன்மையை புரிந்து கொண்ட பிற்பாடு அவருக்காக எப்படி முழுமையாக தங்களை அர்ப்பணித்தார்களோ அதே மனநிலையில் நீங்களும் நானும் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.